சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. சரி, யாருக்கு தேவன் அதிகமாக உதவி செய்வார்? வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. ஒரு சிலதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில திக்கற்றோரை தேவனுக்கு பிடிக்கும், அவர்களை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு யாரும் இல்ல, என்னை எல்லாம் விட்டாங்க, நான் ஒரு மாதிரி அனாதை, உன்னைத்தான் கர்த்தருக்கு நல்லா பிடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியல, எனக்கு படிப்பை பத்தி தெரியல, எனக்கு ஆராதிக்க தெரியல, எனக்கு உன்னைத்தான் கர்த்தருக்கு நன்றாக பிடிக்கும். அடுத்து யாரை பிடிக்குது அப்படின்னா, விதவைகளை கர்த்தருக்கு நன்றாக பிடிக்கும். திக்கற்ற ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கடுத்து வியாதியில் உள்ளவர்களை கர்த்தருக்கு பிடிக்கும். வியாதியில் உள்ளவர்கள், இதெல்லாம் வேதத்தின் வேதத்திலிருந்து எடுத்ததுதான். அதுக்கடுத்து தாழ்மை உள்ளவர்களை கர்த்தருக்கு நல்லா பிடிக்கும். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. கர்த்தரை வந்து நாமே சொல்லுங்க. அதுக்கடுத்து கர்த்தரை தேடுகிறவர்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம சொல்லிக்கிட்டே போனா நிறைய இருக்கு சத்தியம். இப்ப இதுல ஏதாவது ஒரு தகுதியா நம்ம இருக்கணும். எந்த தகுதி நம்ம இருப்போம்? இங்க நான் சொல்ற தகுதி எல்லாம் கவனிச்சு பார்க்கணும். ஒன்று, திக்கற்றோர். இல்ல எனக்கு சொந்த பந்தமா இருக்கிறாங்க, ரைட், ஓகே. இரண்டாவது, விதவைகள். இல்ல எனக்கு புருஷன், ரைட், ஓகே. மூன்றாவது, ஏழை. ஏழை இல்ல, நான் ஓரளவுக்கு மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு நான் ஏழை கிடையாது, ரைட், ஓகே. அதுக்கடுத்து வியாதி. இல்ல என்கிட்ட வியாதி கிடையாது, ரைட், ஓகே. தாழ்மை, என்கிட்ட தாழ்மையே கிடையாது, ரைட், ஓகே, இருந்துட்டு போட்டோம். அதுக்கடுத்து கடைசியா ஒண்ணு சொன்னேன், எப்போதும் கர்த்தரை தேடுகிறவங்க பிடிக்கும். எதுவும் இல்லைனாலும் இந்த லிஸ்ட்ல நம்ம வரணும். இதுல ஒண்ணுத்துல இல்ல அப்படின்னா கடைசியில ஒண்ணு சொன்னேன், தேடுகிற விஷயத்துல நம்ம வந்துடணும். ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கணும், தேடிக்கொண்டே இருக்கணும். மத்தேயு 6:33 அதை சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும், seek the Lord. The first preference நம்ம ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். காலையில எழுந்தா தூங்கி எழுந்த உடனே ஆள் கொட்டாய் எழுந்திருக்காம ஆண்டவரே எழுந்திருக்கணும். கரெக்டா சொல்லுங்க. அது நாரவாயம் நாத்தவாயம் இயேசுவை துதிக்கிறோம்னு சொல்லணும். எழுந்திருக்கும் போதே அவர் முகத்தை தான் முடிக்கணும். கரெக்டா சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில சூப்பரான நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. ஒரு ஹையர் லெவல்ல நீங்க வந்துருவீங்க. பெட்டரா இருக்க வாழ்க்கை. கரெக்டா சொல்லுங்க சத்தமா. ஆமென். சரி, இப்போ இரவும் பகலும் கூப்பிடுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த விஷயத்துல இன்னைக்கு ஒரு மனிதரை குறித்து பார்க்க போகிறோம். அவன் பேர் தாவீது. தாவீது கவனிக்கணும்ல, ரொம்ப ஜாக்கிரதையான சப்ஜெக்ட் நீங்க எடுக்கிற. இதுவரைக்கும்